உங்களை வெட்டினாதான் எனக்கு காசு கிடைக்கும். எனக்கு ரொம்ப வலிக்குதே. ஏய், யாரோட வேலை இது? ஏன் வயசான தாத்தா, நான் தான் அதை பண்ணேன். ஏய், நீ என்ன சொன்ன? யாரை பார்த்து வயசான தாத்தான்னு சொன்ன? ஒடே, இங்க என்னதாண்டா நடக்குது? நாங்க போயிட்டு வரோம் லோகர்வேக். ஒடே, ஓடாதடா, நில்றா. அதை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துட்டு போகடா. அது இல்லைன்னா என்னால வேலை செய்ய முடியாதுடா. குடுக்கடா. அவனால வேகமா ஓடி வர முடியாது. ஓடாட ப்ளோ. ஆமா, இவங்களை பார்த்து கத்துக்கோ. வேணாடா, என்னைய பத்தி உங்களுக்கு தெரியல. நான் யாருன்னு நீங்க இப்ப பார்க்கதாண்டா போறீங்க. அவனுக்கு கோவம் வந்து 2 பேரும் இப்ப மேல போக போறீங்கடா. ஆஹா, என்னதுடா இது? இதுல புல்லட் காலியா? உங்களுக்கு இத்தனை புல்லட்டை வேஸ்ட் பண்றதே முதல்ல தப்புடா. சரி, அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். அடே திமிரு பிடிச்சவங்களா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ற மட்டும் பாருடா. எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த காட்டை காப்பாத்துறதுக்கும் லோகர்விக்க ஓட விடுறதுக்கும் கரடி சகோதரர்களான நாங்க இருக்கோம். டேய், அவன் முடிச்சுட்டான் பாடுறான். ஏய், ஒன்னதான் லோகர்விக் மரம் வெட்டுற மாதிரி உன்னை வெட்டிட்டோம்ல. ஹலோ பாஸ், நான் நிறைய மரங்களை வெட்டுவேன், என்ன நம்புங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் தான் தேவைப்படுது, வேற ஒன்றும் இல்ல. ஓ நிஜமாவா? இததான் பல மாசமா சொல்றேன். ஒழுங்கா இந்த மாசம் கோட்டாவை நீ முடிக்கல, அதுக்கப்புறம் வேலை விட்டு தூக்கிடுவேன். ஆனா பாஸ், எல்லாமே போச்சு. என் வேலையும் போச்சு. என்னோட கோட்டாவை நான் அடையவே முடியாது போல இருக்கு. எல்லாமே போச்சு. என் வாழ்க்கையே போச்சு. இதுக்கப்புறம் நான் கிளம்ப வேண்டியதுதான். ஆமாண்டா அண்ணா. லோகர்விக் கேட்ச். டேய் அண்ணா, லோகர்விக் ஏன்டா அழுதுகிட்டே போறோம்? தெரியலையே. வாடா, நம்ம போய் பார்க்கலாம். அங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நீ கொஞ்சம் கீழே குளிரியா? ஹலோ விக், என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னதான் கேக்குதா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க? கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. நீ சந்தோஷமா இரு. என்கிட்ட ஒரு நல்ல செய்தி இருக்கு. மரம் வெட்டுறவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்க போறாங்களாம். அதுல ஒண்ணு நான் சேர்த்திருக்கேன். என்ன சொல்ற? நிஜமாவா? என்னால நம்பவே முடியலையே. என்னோட பாஜி எவ்வளவு நல்லவரா இருக்காரு. நான் உங்களை போய் தப்பா நடிச்சிடு. அப்புறம் மேல சொல்லுங்க பாஸ். நான் அந்த ட்ரைனிங்ல வேற என்னலாம் கத்துக்கலாம்? சட்டவிரோதமானது. நீங்க இப்போ சட்டவிரோதமானதுன்னா சொன்னீங்க. நிஜமாவா? அப்படின்னா சட்டவிரோதமா அந்த கரடிகளை எப்படி தூக்குறதுன்னு நம்ம கத்துக்கலாமா? சரியா சொன்ன. எஸ். இது ரொம்ப நல்ல நியூஸ் ஆச்சு. இதை நான் கண்டிப்பா செய்வேன். என்னைய நீங்க நம்பலாம் பாஸ். தாராளமா நம்புங்க. இருக்கட்டும்டா, பரவாயில்ல. உங்களை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். உங்களை எப்படி விரட்டுறதுன்னு கத்துக்கிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன்டா. அவன் பார்த்திருப்பான். ஒருவேளை பார்த்துட்டானா என்ன? யாருக்கு தெரியும்? அவன் ஏதோ ஸ்பெஷல் ட்ரைனிங்னு சொன்னான். ஒருவேளை கரடிங்க சாப்பாடு செய்யறத பத்தியோ? எப்பவும் சாப்பாடை பத்தி அவனுக்கு நினைப்பா. ஒழுங்கா கேட்டியாடா? நம்மளை எப்படி விரட்டுறதுன்னு அவன் கத்துக்கிட்டு வர போறானா? என்ன பண்றது? அவனை அதை செய்ய விடாம தடுக்கணும், அவ்வளவுதான். இல்லன்னா அவனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதாவது ஐடியா யோசிக்கலாம். இந்த பள்ளத்துல அவன் மாட்டிக்கிட்டானா அப்புறம் ட்ரைனிங்க்கு எப்படி போவான்? இது நிஜமாவே நல்ல ஐடியாடா. சரி, இப்ப நாம அவனை இங்க கொண்டு வர்றதுதான் நம்மளோட வேலை. டூத் பிரஷ் எடுத்தாச்சு, டவுசரும் எடுத்து வச்சாச்சு. யா, அப்புறம் நீ, அப்புறம் இது, எல்லாமே எடுத்து வச்சாச்சுடா. என்னத்தையோ மறந்துட்டனே. என்னோட காமிக்ஸ் புக்கு. என்னோட சூட்கேஸ் எங்கடா போச்சு? என்ன இவங்களா? அச்சோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கீங்கடா. ஓடாதீங்கடா, நில்லுங்கடா.
நீ கீழே விழுந்துட்ட. டேய், சிரிக்கிறத நிறுத்துறீங்களா இல்லையாடா? இதுதான்டா உங்க கடைசி சிரிப்பா இருக்க போகுது. அச்சச்சோ, இவங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிடு. டேய், எங்கடா ஓடுறீங்க? ஓடாதீங்களா? எங்கடா போறீங்க? அடேய், அவனுங்களை காணோம். ஆட சட். ஓ, இன்னும் அப்படிதான் கொஞ்சம் வா. இன்னும் கொஞ்சம். அப்படிதான் வா வா வா. இது கண்டிப்பா பாஷோட காலா தான் இருக்கும். பாஸ், உன்னை கிளம்ப சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன படிச்சிருக்க பாஸ். நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியா வச்சிருக்கேன். நான் எப்போ கிளம்பணும்னு சொல்லுங்க. டேய் அண்ணா, நம்ம ட்ராப் வேலை செய்யலடா. அவன் அதை சுத்தி நடந்துட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது? இப்ப பாரு. ஆமா ஆமா ஆமா, அதேதான். லோகர்வேக். ஆ? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இருந்தாலும் உனக்கு ரொம்ப தாண்டா தைரியம். வேக், ட்ரைனிங் கேம்ப் நகரத்துக்கு வெளியில இருக்கு. உன்னோட அட்மிஷன் ஸ்லிப்பை மறக்காம எடுத்துட்டு போ, இல்லன்னா உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? ஒழுங்கா போய் சேரு. அட்மிஷன் ஸ்லிப்பை மறந்துடாத. வலிக்குதே. கண்டிப்பா இது அவங்க ரெண்டு பேரோட பிளானா தான் இருக்கும். அடே, உங்களை நான் வெளியே வந்தா ஒரு வழி பண்ணிடுவேன்டா. நீ வந்தாதானே ஏதாச்சும் பண்ணுவ. டேய் தம்பி, வாடா போலாம். இவன் இதுக்குள்ளேயே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கட்டும். சரி. அடே, எங்கடா போறீங்க? நில்லுங்கடா. இது என்னதுடா? காப்பாத்துக்க காப்பாத்துக்க காப்பாத்துக்க. வெளியே வந்து விட்டான்டா. அந்த குட்டைகளை மட்டும் பிடிக்கவே இல்லை. ஹாய் லோகர்வேக். உன் வண்டியை நாங்க கடனா எடுத்துக்கிறோம். பண்றதுக்கு ஏதாவது இருக்காடா? கரெக்டா சொன்ன லோகர்வேக். ஏய் வேக், ஐயோ பாவம், மறுபடியும் நீ மேல வர வேண்டியது இருக்கு. அடே, ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. இன்னைக்கு உங்களை நான் சும்மா போட மாட்டேன்டா. அவங்க ரெண்டு பேரும் எங்க போய் தொலைஞ்சிருப்பாங்க? தைரியம் இருந்தா இப்ப வெளியே வந்து விளையாடுங்கடா பார்க்கலாம். நான் ஒண்ணு கோவப்படலடா. நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஹனி கொடுக்கதான் கூப்பிடுறேன். ஹனியா? இரு தம்பி. ஆ? சீக்கிரமா வாங்கடா, என்கிட்ட நிறைய ஹனி இருக்கு. வாயை மூடுறா தம்பி. எனக்கு பசிக்குது. புரிஞ்சிருச்சு. எனக்கு இங்கதான் எங்கேயோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. என்னதுடா இது? ஹா, என்னடா இது இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு புழுக்கமா இருக்கு. காத்து கொஞ்சம் கூட வரல. இந்த தண்டி இருந்துகிட்டு அவங்க எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பானுங்க? என்னோட தொப்பி எங்கடா போச்சு? கண்டிப்பா இதுவும் அவங்க வேலையா தாண்டா இருக்கணும். வெளியே வந்துருக்கடா. நீங்க ரெண்டு பேரும் தான் என் தொப்பி எடுத்தீங்கன்னு தெரியும். மரியாதையா வந்துருக்கடா. என்னோட தொப்பி கிடைச்சிடுச்சு. கிட்ட வந்துட்டா. எங்கடா போச்சு அது? என்கிட்ட வந்துரு. உன்னைய நான் மிஸ் பண்ண. என்னது? என்னடா நடக்குது இங்க? ஹாய், எப்படி இருக்க? ஓ, சீக்கிரமாவே கீழே போயிட்டான். லோகர்விக் அவனோட தொப்பியை மறந்துட்டு போயிட்டானே. நீயே வச்சுக்கடா. உன்னோட பரிசா வச்சுக்கோ. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? தலை சுத்துதே. மரம் வெட்டுறவங்களோட ட்ரைனிங் கேம்பா. நல்ல வேலை, ஒரு வழியா நான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ சாதிக்க போறேன். யாராச்சும் கதவை திறங்கப்பா. என்ன வேணும்? என்னோட பேரு விக்கு. இந்த ட்ரைனிங் கேம்ப்ல எனக்கு அட்மிஷன் இருக்கு. உன்னுடைய அட்மிஷன் ஸ்லிப்பை காட்டு. எனது அட்மிஷன் ஸ்லிப்பா? அட்மிஷன் ஸ்லிப் இல்லாம உள்ள சேர்க்க முடியாது. என்ன? நான் உள்ள வருவதா? இரு இரு, கதவை சாத்தாதையா. என்னது இது? சாப்பிட ஏதாவது இருக்குமோ? என்னது இது? இது ஒண்ணு சாப்பாடு இல்ல. அட்மிஷன் ஸ்லிப்ரா தம்பி. மரபற்றவங்களோட ட்ரைனிங் கேம்புக்கு. இதை இன்னொரு கிஃப்டா வச்சுக்கூட தம்பி. ஆச்சு. ஆச்சு. எனக்கு எதுக்கு? நாம கிளம்பலாம். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. கதவை திறந்து விடுங்கய்யா ப்ளீஸ். இத பத்தி என்கிட்ட யாரும் எதுவுமே சொல்லலையே. நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல.